வணக்க நண்பர்களே, போன வீடியோவில் டாப் 10 தற்குறிகள் பார்த்தோம். அந்த வீடியோவுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அணில்கள்லாம் அதிகமாகவே கதறினாங்க. இன்றைக்கி அதுக்கும் ஒரு படி மேலே அந்த தற்குறி தலைவனை பற்றி பார்க்க போகிறோம். நீ உத்தமனா இருந்தா, உன் வாக்கு சுத்தமானதா இருந்தா, உன் முன்னாடி தவிர வேற எந்த பொம்பளை தொடர்ந்து சொல்லி இந்த துண்டை தாடி சத்தியம் பண்ணியா பாப்பா. என்ன யோசிக்கிற? நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எந்த ஆம்பளையாலும் தாண்ட முடியாது. நானே தாண்ட முடியாது. என்ன சக்கரை தாண்டியா? சக்கரையே சக வாங்குறத பாரு. இதில் சக்கரை தாங்க மாசு. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. விஜய் டைவர்ஸ் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, டிஎம்கேக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் வாங்க. நடிகை ஒருவருடன் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தது தனக்கு 2021ஆம் ஆண்டு தெரிய வந்ததாகவும், இதை தான் கண்டுபிடித்த பிறகு அந்த உறவை முறித்துக் கொள்வதாக விஜய் உறுதியளித்ததாகவும், ஆனால் நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவை விஜய் முறித்துக் கொள்ளாமல் தொடர்ந்து வந்ததால் தான் மனதளவில் பாதிக்கப்பட்டு தற்போது விவாகரத்து கோருவதாகவும் சங்கீதா தெரிவித்திருக்கிறார். என்னடா சவுண்ட் குடுக்குறீங்க? தலைவரே, பொதுக்குழு கூட்டி இருக்கிறோம். நீங்க இந்த பொண்ணை வச்சிருக்கிறது தொண்டர்களுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. தீராத விளையாட்டு பிள்ளைதாங்க, ஆனா ஸ்போர்ட்ஸ்ல இல்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். ஏ ராசாத்தி, தண்ணி கொண்டா. சுத்த பத்தமா தானே இருக்கு, யாரும் புலங்கலையே. ஆமா, நீங்க மத்தவங்க புலங்கினத புலங்காத மாதிரிதான் பேசுவீங்க. பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசைய நானும் இப்ப கடைசிய நின்ன. செவ்வாழி சின்ன கனி ஒன்ன சிறையெடுக்க போற வாணி. ஐயோ, என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயோ, உங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறாரா? பத்தியா பத்தியா அந்த மேல கிடையாது. பத்தியா, நான் சொன்னா நீ நம்பல. பத்தியா, போதுமா? அப்பா நல்லா நல்லப்பா, நல்லப்பா, அதெல்லாம் கிடையாது. வாடா, கம்முன்னு வாடா. முடிஞ்சு போயிடுச்சு, டோட்டலா முடிஞ்சு போன கதையை பேசினுக்கிறோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. கூமுடா. எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாருலங்க, அது மாதிரி எங்க தலைவர் வந்து விஜய் வந்து த்ரிஷா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கட்சியில வச்சிருந்தாரு, விஜய் கட்சியில வச்சிருக்காரு. த்ரிஷாவை எங்க வச்சிருக்காரு? இப்பக்கே பிரைவேட்டா வச்சிருக்காருங்க. அப்புறமேல அதிகார பூர்வமா வச்சு பாருங்க.